இங்கே ஒரு பொண்ணு ஆட படுபாவி பையனை ஏமாத்தி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. அக்காவும் தங்கச்சி வீட்டில் தங்க வச்சுக்கிட்டு அப்படியே அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்க. உடனே வந்து எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்புறா. அதை பார்த்த உடனே அவன் ஹஸ்பண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் நீ விட்டுட்டு போயிட்டு இருக்கிற, யாரும் உன் தங்கச்சியை பார்த்துப்பா, இன்னைக்கு லீவு போடு அப்படின்னு சொல்ல கேட்காம இல்லை நான் கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே கிளம்பிடுவா. இவனுக்கு ரொம்ப கோவத்தினால அங்கேருந்து சரக்கு பாட்டில் எடுத்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் இந்த பொண்ணு தான் சரி ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக ட்ரெஸ்ஸை மாற்றுவா. ட்ரெஸ்ஸை மாற்றின உடனே ஹீரோவும் நீ வந்துட்டியா, ஏன் எங்களை விட்டுட்டு போகிற, உன் தங்கச்சிக்கு நீ தான் தொணை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கட்டி பிடிப்பான். இந்த பொண்ணு வந்து தள்ளி விடலான்னு நினைப்பா. ஆனால் போக போக இந்த பொண்ணு கோஆப்ரேட் பண்ணி 2 பேருக்குள்ளேயே சம்பவம் நடந்துருது. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அங்கே வராங்க. இதை மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துருவாங்களாமா. பார்த்த உடனே மனசே கேட்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு காரில் உட்காந்துக்கிட்டு தன்னோட தங்கச்சி கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டி இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து நான் 10th லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவனுக்கு வந்து உன்னை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கதறி அழுவ. சரி ஓகே, அவனை பார்த்தாலே கன்றாவியாக இருக்குது, அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் நீ தான் அக்கா நான் தான் தங்கச்சின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு தீவில் போய் ரிசர்ச்னு போயிருப்பாங்க. யாரும் இவங்களை துரத்த ஹீரோயின் வேகமாக போயிட்டு ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்களாமா. அப்போ அந்த நேரத்தில் இவங்களோட கீ செயின் வந்து சவுண்டு போட அதை எடுத்து அழுத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மேலேருந்து ஒரு காக்கா பொத்துன்னு விழுது. அதை பார்த்து பயந்த மாதிரியே காட்டுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா குச்செல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கா. உள்ளே போயிட்டு மறைமுகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறா. மறைஞ்ச உடனே அங்கே இருக்கிற குச்சிங்களாம் இவரோட கையாடி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க. பார்த்தா முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குமாம்மா. கண்ணாடியில் வந்து ஹீரோயினோட முகமே ரொம்ப கொடூரமாக தெரியுது. ஆன்னு கத்த அப்படியே இவங்களோட கதைங்க முடியுது. அடுத்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அக்காவோட ஆளை கரெக்ட் பண்ணாலும் அவன் வந்து சரியாக இருக்க மாட்டேங்கிறான். காதில் வந்து இன்னும் நாங்கள் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடத்துகிறாங்க. அந்த போட்டியிலேருந்து கலந்துக்கலான்னு சொல்லிட்டு கப்புள்ஸாக நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்களாமா. எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கா கறி போய் சேர்ந்துருப்பால அதே தீவுக்கு.